நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். ஊட்டிக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. நல்லா கோல்டு, இருமல், காய்ச்சல் எல்லாமே இருக்கு. ஒரு வாரமாக வீட்டில் வச்சு சமாளித்து பார்த்தேன், என்னால் முடியல. சரி, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்களுமே நிறைய லீவ் எடுத்ததுனால இன்னைக்கு லீவ் போட முடியாது, அதனால நான் ஆஃப் டே கேட்டுட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்த உடனே நாங்கள் டாக்டர் வீட்டுக்கு போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த டாக்டர் யாருன்னா, என்னோட ஹஸ்பண்ட் குழந்தையா இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்த டாக்டர். இப்போ ரொம்பவே வயசாயிடுச்சு, வீட்டில் தான் போய் பார்த்துட்டு வந்தோம். அவங்க ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க, மற்ற நேரம் எல்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க. நாங்கள் ஃபேமிலி டாக்டருங்கிறதுனால வீட்டிலேயே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே நாங்கள் திரும்ப கோவிலுக்கு போகிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, கோயிலுக்கு போனோம்னா சீக்கிரம் சரியாகணும்னு ப்ரே பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக கோவிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோவில் வந்துட்டு ஒரு சிவன் கோவில், ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில். நானும் என்னோட ஹஸ்பண்டும் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் மீட் பண்ணோம். சிற்றம்பலம் சோதியே சுடரே சூழொளி விளக்கே துளிக்குளர் பனை முலை மடந்தை பாதியே பாரணே பால் கொள் வெள்ளீட்டார் பகையர்தன் மலரியே நிதிய செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலை குறுந்தவே வியச்சீராதியரே ஆதரித்தழைத்தார் அலந்துவே என்று அருளாயே. ஆதியாய் நடுவுமாகி கடகிலா அளவுமாகி ஜோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேரியாய் ஏகமாகி பெண்ணுமாயாளுமாகி பேரியாய் நெற்குண்டில்லை பொன்னடம் போற்றி போற்றி. குறையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வராதனுக்கும் வென்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுகினாத உடலும் சரியாத மனமும் அன்பு அழுதாத மனைவியும் தவறானது நாணமும் தாடாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஓர் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியம் கோணாத கோலம் ஓர் துன்பமில்லா வாழும் உய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி கரியதொன்றோடு குட்டு கண்டாய் அழையாழி அரிதையிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடலூரின் வாழ்வே அமுதீந்த வருவாக அகலாத சுபவாணி வருவாமே அபிராமியே. சகல செல்வங்களும் தரும் இமய கிரிராஜ தனையே மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனதானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வடிவு துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகுநல் வாழ்க்கை கட்சி தோகை தரும் 16 பேரும் தந்தருளினி சுகானந்த வாழ்வழிப்பாய் ஸ்ரீரவாணி அனுபூதி மங்கள விசாலி மகபுனாம் நீத்தாய் அளிக்கொணாதோ மகிமை வளர்த்திரு கடவுளி வாழ்வாமி சுபநேமி புகழ் நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. பொருள் பாடி அப்பொருளாமா பாடி ஜோதி சிலம்பாடி துர்கொன்றை தாழ் பாடி ஆதி சிலம்பாடி அந்த பாடி வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வடையன் பாத சிலம்பாடி ஆடியோம் என்பாய் பாத சிலம்பாடி ஆடியோம் என்பாய். அண்ணாமலை மங்கா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி வள்ளியாடி ஆறுகள் பசுபதீஸ்வரர் வள்ளியரை எழுந்தருளார் பெருமான் வழியார்
சொற்களாலும் பெருகிடும் கடல்கள் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி வேதமடி போற்றி சிவசேவடி போற்றி மன்னடி போற்றி சீரா பெருந்துரையம் தேவனடி போற்றி ஆராதனையும் அருள்மலை போற்றி சிவனமையன் சிந்தையுள் இந்த அரணம் அவன் அருளாள் அவன் தாழ்வடைந்து சிந்தையிடம் சிவபுராணம் தன்னை உந்தை முழுதும் போய கருணை காட்ட வந்தே இந்த கோவில்ல எல்லா நாளுமே விசேஷமாக தான் இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில். நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறது இந்த மாதத்தோட கடைசி வெள்ளி. அதனால இன்னைக்கு கோவில் க்ளோஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால எங்களால் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அதனால உங்களுக்கும் சிவன் தரிசனம் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை மட்டும் ஆன் பண்ணி கையில் வச்சுக்கிட்டேன். அது எப்படி ரெக்கார்ட் ஆகுதோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நல்லாவே ரெக்கார்ட் ஆகிருக்கு. நார்மலாக பள்ளி ஏற திறக்கிறது பூட்டுறதெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நானுமே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். தயாவான தத்துவனை மாசற்ற ஜோதி மலர்ந்த மலசுடரி ஈசனே திரேனா அமுதே சிவபுரம் பாசமாம் கற்றெடுத்து பாரிக்கும் நாளை புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்றே பேராடில் சிவமும் துன்பம் அண்டம் நல்வாகி ஏராளும் ஒற்பதே ஊராக தந்தருளும் அருள்தாயே பாடி ஓராதே கண்மடவே உன்மோசலாமோ ஓராதே கண்மடவே உன்மோசலாமோ உன்மோசலாமோ இந்த கோவிலில் தினமுமே இது நடக்கிற ரொட்டீன் தான். காலையில் சுவாமிகளை பள்ளியறையை திறந்து கருவறைக்குள்ளே கொண்டு போயிட்டு நைட்டு இது போல் பஜனை எல்லாம் பாடி சுவாமியை திரும்ப பள்ளியறையில் கொண்டு விட்டு இங்கே ஊஞ்சலெல்லாம் ஆட்டி க்ளோஸ் பண்ணுவாங்க. விபூதி எல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா துர்க்கை அம்மனுக்கும் சண்டிகேஸ்வரருக்கும் பூசை நடந்துச்சு.
அந்த பல்லாக்க வந்துட்டு பஜனை பாடிக்கிட்டே அப்படியே அது இருக்க வேண்டிய இடத்துல கோவிலை சுற்றி கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சண்டிகேஸ்வரருக்கு பூஜை நடந்துச்சு. இந்த இடத்துல வந்துட்டு துர்க்கை அம்மனும் சண்டிகேஸ்வரரும் இருப்பாங்க. இங்க ஒரு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா கால பைரவருக்கு ஒரு பூஜை கொடுக்குறாங்க. அதோடி வந்துட்டு பூஜை முடியுது. ஓம் நம சிவாய ஓம் 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 நம சிவாய நம பார்வதி பதய மகாதேவா நாடுடைய சிவனே போற்றி காலபைரவர் திருவடிகளே சரணம் சரணம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. தீபாராதனை முடிஞ்ச உடனே பிரசாதம் தான் கொடுக்காங்க. இன்னைக்கு வந்துட்டு இங்கே பிரசாதமாக என்ன வச்சுருந்தாங்கன்னா நல்ல காய்ச்சின பசும்பாலில் நாட்டு சக்கரை போட்டிருந்தாங்க. அந்த டேஸ்ட் வந்துட்டு தனியாக தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி சின்ன கிளாஸ் ஃபுல்லாக கிடையாது, அரை டம்ளர் ஊற்றி கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதை நம்ம குடிச்சிட்டு அண்ணாந்து தான் குடிக்கணும். குடிச்சிட்டு மற்றவங்க கையில் கொடுத்துட்டோன்னா அவங்களும் அதே கிளாஸில் வாங்கி குடிச்சுப்பாங்க. ஃபைனலாக குடிச்சு முடிக்கிறவங்க வந்துட்டு அந்த கிளாஸை கழுவி வைக்கிற மாதிரி இருக்கும். பாப்பாவுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டூரில் தான் வேறு வழி இல்லாமல் ரொம்ப பசியில் அழும்போது 1-2 டைம் வந்துட்டு இவங்களோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ஃபார்முலா மில்க் வந்துட்டு கொடுத்தாங்க அவங்களுக்கு. பசும்பால் அவங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறாங்க. அதுவும் கோவிலில் இருந்து கிடச்சிருக்கு. வேண்டான்னே சொல்லலை, அவங்க பாட்டுக்கு குடிச்சிட்டே இருந்தாங்க. இந்த ஒரு அக்கா தான் போனதுலேருந்தே அவங்கள எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஹஸ்பண்ட் கையில் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த அக்கா கையில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பழம் கொடுத்தாங்க, கொஞ்சம் அந்த உதிரி பூ கொடுத்தாங்க, சாமிக்கு போட்டு அர்ச்சனை பண்ண பூ கொஞ்சம் கொடுத்தாங்க, இந்த பழம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெண்பொங்கல் கொடுத்தாங்க. எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கோவிலை வந்து நட சாத்துற டைமும் வந்துடுச்சு. ஆனால் பாப்பா வந்துட்டு ரொம்ப மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு இருந்தாங்க. கடைசியாக வாங்கினதுமே அவங்களுக்கு தான். அதனால எங்களுக்காக அந்த பூசை வைக்கிறவங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க. வெயிட் பண்ணி பொறுமையாக தான் க்ளோஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த உடனே வீட்டில் விளக்கு வச்சுட்டு இருந்தோன்னா ரொம்ப டைம் ஆயிருங்கிறதுக்காக நான் வந்துட்டு கொஞ்சம் பெருக்கி கோலம் மட்டும் போட்டிருந்தேன். வந்து தான் வீட்டில் விளக்கு கொளுத்துற மாதிரி இருந்துச்சு. எப்போவுமே மாமி தான் பூஜை ரூமில் விளக்கு கொளுத்துறது, பூஜை வைக்கிறது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு என்னோட கல்யாணத்தன்னைக்கு அந்த ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கறதுக்கு விளக்கு பொருத்தினது தான். அதுக்கப்புறம் இப்போ 2 இயர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்துட்டு மாமியால் வர முடியல, நீங்களே பண்ணி சாமி கும்பிட்ருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு பூவெல்லாம் வாங்கி எல்லா சாமிக்கும் போட்டு விட்டுட்டு விளக்கு மட்டும் பொருத்தினேன். எனக்கு வந்துட்டு அந்த பூஜை பண்ணுறதெல்லாம் ரொம்ப நாலேஜ் கிடையாது. அதனால அந்த தீபாராதனை எதுவுமே காட்டலை. ஜஸ்ட் விளக்கு மட்டும்தான் பொருத்தி இருந்தேன். விளக்கு பொருத்திட்டு சாமியும் கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு சாப்பிட கிளம்பிட்டோம். உங்கள் ஊரில் சிவன் கோவில் இருக்கா? அங்கே சிவன் கோவிலில் இந்த மாதிரி வழிபாடெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.